மக்களுக்காக கட்சி நடத்திய கட்சி அதிமுக கட்சி. குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பது திமுக. இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்த கட்சி காங்கிரசும் திமுகவும். இன்றைக்கு 10 ஆண்டு காலம் மீனவர் படுகின்ற துன்பத்தை கண்டு காணாமல் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எதுவுமே செய்யல. ஆனா திரு ஸ்டாலின் எல்லா இடத்திலும் பேசுவது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 520 அறிவிப்புகள் வெளியிட்டோம். அதில் 98 அறிவிப்புகள் 98% நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பச்சை பை சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி குறை சொல்றார். ஸ்டாலின் அவர்களே, உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சிட்டா சரி. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது. அது 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி ஏதோ தேர்தல் நிற்பதற்காக நிக்கிறாங்க. 2 கட்சின்னு உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஒன்னு அதிமுக, மற்றொன்று திமுக. இந்த 2 கட்சி தான் போட்டி. அதுல முதலிடத்தில் இருப்பது அதிமுக. ஏன்னா அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்குது. மக்களுக்காக கட்சி நடத்திய கட்சி அதிமுக கட்சி. குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பது திமுக. திமுகவுக்கு அதிமுகவுக்கு இதுதான் வித்தியாசம். எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. நானும் ஒரு விவசாயி. விவசாய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை நான் அனுபவ நீதியாக அனுபவித்திருக்கின்றேன். ஆகவே விவசாயிகள் படுகின்ற துன்பம் களையப்பட வேண்டும். இந்த வறட்சியான மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 14,000 கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து, மத்திய நிதியில இல்ல, மாநில நிதியில் இருந்து ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு காவிரி குண்டாறு திட்டம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். நான் முதலமைச்சராக போது கொண்டு வந்தேன். 14,000 கோடி. 14,000 கோடி முழுக்க முழுக்க விவசாயிகள் பயனடைய வேண்டும். ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு தங்குதடை இல்லாம குடிநீர் கிடைக்க வேண்டும். எங்கே கச்சத்தீவு பிரச்சனை, இன்றைக்கு மீனவருடைய பிரச்சனை கச்சத்தீவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவர் அம்மாள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். மீனவ சமுதாய மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே இந்தியாவுடன் இருந்த கச்சத்தீவை 1974ஆம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்திலே திரு கருணாநிதி அவர்களது தலைமையிலே திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்திலே மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது. அப்பொழுதே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை கிளம்பினார்கள். அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் மீனவ மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அதை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தகுதி இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு, இந்தியாவுடன் இணைப்பதற்கு தொடர்ந்து போராடி வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, திமுகவும் இல்ல, காங்கிரசும் இல்ல, ரெண்டும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்த கட்சி காங்கிரசும் திமுகவும். இன்றைக்கு 10 ஆண்டு காலம் மீனவர் படுகின்ற துன்பத்தை கண்டு காணாமல் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தொடர்ந்து மீனவர்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை
அவள் படுகின்ற இன்னல்களை ஒவ்வொரு முறையும் மத்தியிலே ஆளுகின்ற அரசுக்கு இன்றைக்கு உணர்த்தி இந்த மீனவர்களுக்கு விடுவு காலம் பிறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. நான் தேர்தல் நேரத்திலே எங்களுக்கு வாக்களிப்பதற்காக உங்களை எல்லாம் கேட்கவில்லை. நீங்கள் தராசிலே இடம் போட்டு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை தராசிலே எடை போட்டு உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதற்கு தீர்ப்பளியுங்கள். திரு ஸ்டாலினை போல எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் அதிமுக விமர்சிப்பார், என்னை விமர்சிப்பார், கொண்டு வந்த திட்டத்தை பேச மாட்டார். கொண்டு வந்ததான பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அவருடைய ஆட்சியில கொள்ளையடித்து தானே மிச்சம். 3 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க? ஒரு நிதியமைச்சர் சொன்னார், எல்லா ஆடியோலையும் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன். திரு சபரீசரன், திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன், திரு சபரீசன் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் 2 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று ஆடியோவில் பேசுறார். யாரே? திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் பேசுறார். சாதாரண ஆள் பேசலீங்க, எதிர்கட்சி சேர்ந்தவர் பேசல. திமுக அமைச்சரவையில் அங்கம் வைக்கின்ற ஒரு நபரே, அதுவும் படித்தவர், விவரம் தெரிந்தவர், அவரே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பொழுது மக்கள் சிந்திக்கிறாங்க. அதான் பெரிய சந்தேகம் ஏற்படுது. அண்மையில ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார், துபாய் நாட்டுக்கு சென்றார், தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு என்று சொன்னார். தொழில் முதலீட்டு ஈர்க்கல்ல, ஏற்கனவே 30,000 கோடி உருண்டு பிறண்டு கொண்டிருக்கின்றது, தடுமாறி கொண்டிருக்கிறது 30,000 கோடி, அதை முதலீடு செய்ய போகிறார் என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். ஏன்னா ஸ்பெயின் நாட்டிற்கு 2 மாசத்துக்கு முந்தி போனார், அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போனார். அந்த நாடு இன்னைக்கு பொருளாதாரத்துல நசுங்கி இருக்கின்ற போது எங்க தொழில் முதலீட்டு அங்க ஈர்க்க முடியும்? அங்க போய் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் அதிபர்களை அங்க வரவழைச்சு அங்க ஸ்பெயின்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் அதிபர்களை சென்னைக்கு அழைச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல? இல்ல. இதுலதான் சந்தேகம் ஏற்படுகிறது. நிதியமைச்சர் சொன்னவாறு அந்த 30,000 கோடி எங்கெங்கெல்லாம் போகுது என்று மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, விளக்க வேண்டிய கடமை உங்களது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 அமையும். இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். திமுக அரசாங்கம் எதுவுமே செய்யல. ஆனா திரு ஸ்டாலின் எல்லா இடத்திலும் பேசுவது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 520 அறிவிப்புகள் வெளியிட்டோம். அதில் 98 அறிவிப்புகள் 98% நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பச்சை பை சொல்லுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இன்னி பாருங்க, கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. அறிவுஜீவி மாதிரி பேசுறாரு. ஏதோ எடப்பாடி பழனிசாமி அங்கங்க அவதூறா பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. அறிவுஜீவியே எப்படி பேசுறாருன்னு நம்ம எல்இடியில பாருங்க. 234 ஒரு ஆட்சி இருக்கணும்னா அதுல 50% மேல இருக்கணும். 117 118 இருக்கணும். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8. அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி 1. 107. இந்த 107 இருக்கிறோம். இந்த 107 நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி போட்டு எப்படி சிறப்பா கணக்கு போடுறாங்க. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் சட்டம். அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது
ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நடந்த போது எப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க. தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி குறை சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களே, உங்களை விட எங்களுக்கு சற்று அறிவு அதிகம் என்பதை இந்த வீடியோ மூலமா மக்கள் தெரிஞ்சிட்டா சரி. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைலைக்கு, வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. நன்றி, வணக்கம். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.